ஒருத்தர் முதலமைச்சராகி மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடித்து மிகச்சிறந்த முதன்மையான ஆளுமையாக இருக்கணும், அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும் அப்படின்னா பிறவியன், விதியன், கிழமையன், லக்கண அதிபதியன், தொழிலெண், வாழ்க்கையன், பாதையன், ஹீப்ரு பிரமிடன் பெயருடையது, தேதியோட ஹீப்ரு பிரமிடன், இது எல்லாமே ஏதோ ரூபத்தில் சந்திரனுடைய ஆதிக்க சக்தி ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கணும். இவரோட வாழ்க்கையில் தொழிலெண், பாதையன், வாழ்க்கையன் எல்லாமே 2ஆம் எண் சந்திரனாக இருக்கிறனால சந்திரனுக்கு சுய ஒளி இல்லாத ஒரு காரணத்தினாலையும் பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறக்காத ஒரு காரணத்தினாலையும் என்ன காரணம்னு கேட்டுட்டிங்கன்னா, ராகுல் காந்தி ஆணி மூலத்தன்று பௌர்ணமியில் பிறந்தவர், ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி என்று பிறந்தவர், ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்தவர், எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியில் பிறந்தவர், அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அமாவாசை என்று பிறந்தாலும் கூட சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்திருந்து அந்த சூரியனையும் சந்திரனையும் குரு பார்த்ததுனால சிவராஜயோகமாக செயல்பட்டுச்சு. அப்புறம் பொறுத்த வரைக்கும் சந்திரனும் வலுப்பெற வேண்டும், சூரியனும் வலுப்பெற வேண்டும். இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்கிறார், ஆட்சி பெற்று. ஆனால் சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் 17 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் சந்திரனை பார்த்தது மகா கொடிய தவறு. அதற்கடுத்து சூரியன் சுக்கிரன் அஸ்தாங்கப்படுத்தி வலுப்பெற்று இருக்கிறார். அப்போ ஒளிபுரிந்தி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனும் வலுப்பெற வேண்டும், சந்திரனும் வலுப்பெற வேண்டும். மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய வரலாற்று பக்கங்கள் இடம் பிடிக்கக்கூடிய நாயகனாக வலம் வருவார். ஆனால் இவர் பிறந்ததை பொறுத்த வரைக்கும் அமாவாசையிலிருந்து வளர்பிறனைக்கு போகக்கூடிய கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லப்படக்கூடிய அமாவாசையிலிருந்து 5ஆவது நாளில் பிறந்திருக்கிறார். அப்போ அந்த சந்திரனுக்கு பூர்ண ஒளி கிடையாது. பூர்ண ஒளி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வளம் வந்திருப்பார். இருந்தாலும் கூட மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக அதிகாரத்தை கையில் எடுத்து மத்திய அமைச்சராகக்கூடிய எல்லா அமைப்பும் அவரோட ஜாதகத்தில் வலுவாக உண்டு. தனிப்பட்ட முறையில் ஒரு முதல்வராகக்கூடிய அமைப்பு தான் அவர் ஜாதகத்தில் இல்லை. அவர் அரசியலிருந்து இன்னும் 1 வருட காலம் வெளியில் போகாமல் சகிப்புத்தன்மையோடு இவர் இருந்தாருன்னா மட்டும்தான் வரக்கூடிய 27/4/2026 பிறகு பதவி அவரை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பிறகு சந்திக்கலாம். வணக்கம்.